வெல்கம் டு விசாகா ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதிப்பு காண்க, அதாவது சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதனோட மதிப்பு என்னென்னு இதனோட மதிப்பு என்னென்னு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒன்று கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை கன்சிடர் பண்ணுவோம், அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - எக்ஸ். இதை என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இதுக்கு ஏன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் 1 - எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடு வச்சுட்டு இந்த காஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா காஸ் ஆகும், காஸ் ஆகிடும். காஸ் ஏ ஈக்குவல் 1 - எக்ஸ். அதாவது எப்படி எதுலான்னா காஸ் ஏ ஈக்குவல் டு 1 - எக்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக காசோட ஃபார்முலா நமக்கு தெரியும். காசோட ஃபார்முலா வந்து அது சைன் காஸ் டேனுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி. ஸோ அப்போ காசோட ஃபார்முலா வந்து adjacent side divided by hypothesis. அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதனோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுக்குன்னா பித்தாகரஸ் தியரம், ரைட் ட்ரையாங்கிள்லேருந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம்னா ரைட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிட்டோம்னா இது ஆங்கிள் ஏன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது ஹைப்போதேசிஸ், அதை தமிழில் கர்ணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்துள்ள பக்கம், அதாவது adjacent side. அடுத்துள்ள பக்கம் அதாவது adjacent side. ஸோ இது வந்து எதிர்பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு. ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரைட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி தான் இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேல்யூவில் இங்கே என்ன பண்ண, காஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 - எக்ஸ். இங்கே கீழே வந்து 1 இருக்கிறதா நம்மளே கன்சிடர் பண்ணிக்குவோம், டிவைடட் பை 1. ஸோ இப்போ இது அட்ஜசன்ட் சைடு, அதாவது அடுத்துள்ள பக்கம் வந்து 1 - எக்ஸ், இதனோட வேல்யூ. அடுத்தது ஹைப்போதேசிஸ், கர்ணம் வந்து 1. இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா எதிர்பக்கம் தெரியாது, ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இப்போது எதிர்பக்கம் என்னென்னு தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ எதிர்பக்கம் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம்ல, ஹைப்போதேசிஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ அதாவது ஹைப்போதேசிஸ் கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே நமக்கு ஏதாவது ஒரு சைடு எதிர்பக்கமோ இல்லை அடுத்துள்ள பக்கமோ கண்டுபிடிக்கணும்னா ஹைப்போதேசிஸும் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். நமக்கு இருக்கிறது ஹைப்போதேசிஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹைப்போதேசிஸையும் அட்ஜசன்ட் சைடையும் ஸ்கொயர் பண்ணி வர்ற வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு எதிர்பக்கம் கிடச்சிடும். அதான் சொல்லியிருக்கேன், ஹைப்போதேசிஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஹைப்போதேசிஸ் வேல்யூ வந்து 1 ஸ்கொயர். பெரிய வேல்யூ தான், ஹைப்போதேசிஸ் வேல்யூ பெருசாக வரும், இந்த ரெண்டு வேல்யூவும் ரொம்ப சின்னதாக வரும். ஸோ அதனால் ஹைப்போதேசிஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து 1 - எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இது ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கனால அப்போ a ஸ்கொயர், இப்போ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab, அப்போ மைனஸ் 2x. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 1, ஆக்சுவலாக இது தானே, இது ஃபுல்லு ப்ராக்கெட் போட்டுவோம். ஸோ உள்ள மைனஸ் ஆனால் 1 - எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. ஸோ 1 ஆக்சுவலாக சாரி இது 1 மைனஸ் 1 மைனஸ் எல்லாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x. ஸோ ப்ளஸ் மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 1க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
ஆர்டராக எழுதியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் அது மாதிரி. அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதனோட வேல்யூ இதுதான். அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது எதிர்பக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எதிர்பக்கம் வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போது சைன் ஏ ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே சைன் தானே இருக்கு. ஸோ அப்போ சைன் யூஸ் பண்ணுவோம். இங்கே சம்மிலே சைன் இருக்கிறதுனால சைன் யூஸ் பண்ணுவோம். அப்போது சைன் ஏ கொடுத்து சைனோட ஃபார்முலா வந்து ஷார்ட்டாக எழுதுகிறேன், எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். ஸோ அப்போ எதிர்பக்கம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கர்ணம் வேல்யூ நமக்கு ஆல்ரெடியே தெரியும் 1. கர்ணத்தோட வேல்யூ இங்கே தான் 1. கர்ணத்தோட வேல்யூ 1. ஸோ டிவைடட் பை 1. ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். சில சம் வந்து ஒரு தடவை வேணால் இங்கே எழுதிடுறேன். சம் வந்து சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ ஆக்சுவலாக அப்போ சைன் அப்படியே எழுதிக்குவோம். ஓகேங்களா? இப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் என்னென்னு எடுத்துருக்கோம், இங்கே ஏன்னு எடுத்துருக்கோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்க்கு பதிலாக இந்த ஏவை எடுத்துகிட்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் சைன் ஏ இங்கே என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம், ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை, அதை எடுத்து வந்து எழுதுவோம். ஓகேவா? sin a equal to root of 2x minus x square divided by 1. ஆக்சுவலாக சைன் ஏன்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இதுக்கு பதிலாக. சரிங்களா? சைன் ஸோ இப்போ ஏவை இந்த இப்படியே வச்சுட்டு சைன் ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை, இங்கே ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த சைன் இந்த பக்கம் வந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். ஸோ நமக்கு இங்கே சைன் ஏல ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இட்ஸ் இம்ப்ளைஸ் சைன் இன்ட்டு சைன் ஏவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது சைன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எப்படி எழுதலாம், 1/sin எழுதலாம். அப்போது சைனுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அவங்க கேட்டாங்களே சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் வேல்யூ என்னென்னு தான் கண்டுபிடிச்சோம். அப்போ அதனோட வேல்யூ வந்து 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வேல்யூஸ் போட்டிருக்கிறதுனால பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க சம்மில், மதிப்பு காண்க இதனோட வேல்யூ சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். நம்ம இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸை ஏன்னு எடுத்துருக்கோம். இதில் காஸ் இன்வர்ஸுக்கு ஈக்குவல்ட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா காஸ் ஏன்னு வந்துடும். அப்போ காஸ் ஏவோட வேல்யூ 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் திருப்பி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ். கீழே 1க்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். காசோட ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போதேசிஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ அப்போ நம்ம ரைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது ரைட் ஆங்கிள் ஹைப்போதேசிஸ் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். ஸோ அடுத்துள்ள பக்கம் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க 1 மைனஸ் எக்ஸு, ஹைப்போதேசிஸ் 1. ஸோ அப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஹைப்போதேசிஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எதிர்பக்கம் கிடைக்கும். ஸோ எதிர்பக்கம் எடுக்கும்போது நமக்கு இங்கே சைன் தான் கொடுத்துருக்காங்க. சம்மில் நமக்கு சைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சைனோட ஃபார்முலா வந்து எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் வேல்யூ தெரியும், கர்ணம் வந்து 1. ஸோ இது சம்ம எழுதியிருக்கேன். இப்போது இதில் நம்ம இது என்னவா எடுத்துருக்கோம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸை ஏன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஏங்கும் போது ஏவோட வேல்யூ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ சைன் ஏவோட வேல்யூ 2x டிவைடட் பை 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1. இப்போ சைனை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஏவை இந்த பக்கம் வச்சுட்டு சைனை அந்த சைடு கொண்டு போனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ சைன் இன்வர்ஸ் எப்படி எதலாம்னா 1/sin எழுதலாம். அப்போ சைன் இன்ட்டு 1/sin, சைனு கேன்சல் ஆகிடும், ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அவங்க கேட்ட வேல்யூ வந்து இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.